நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக நீங்கள் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பொருட்கள்லாம் நம்ம சேர்ப்போம். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சட்னி அரைக்கும் போது முடிஞ்சளவு தண்ணி சேர்க்காமல் அரைக்க பாருங்கள். ஒருவேளை அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் தாளிச்சிட்டு அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். டைம் இல்லைன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி காரசாரமாக சூப்பராக தயாரிச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. முக்கியமாக இட்லி கூட பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.